வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மதிமுக சார்பில் அந்த கட்சியுடைய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைகோ இந்த முறை திருச்சியில் போட்டியிடுகிறார். எனவே தற்போது அதற்கான வாய்ப்பு இல்லை, நாங்கள் சொந்த சின்னத்திலேயே நிற்கிறோம் என்று ஏற்கனவே மதிமுக குறிப்பிட்ட நிலையில் அதற்கான பணிகளையும் முன்னெடுத்தது. தொடர்ச்சியாக தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ட மதிமுக அது தொடர்ச்சியாக மதிமுக பொறுத்த வரைக்கும் அது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தையும் நாடியது. இந்நிலையில் அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இன்று 9 மணிக்குள்ளாக பதில் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பையும் கொடுத்தது. அதன் அடிப்படையிலே இன்று 9 மணிக்குள்ளாக தற்போது மதிமுகவிற்கு சின்னம் ஒதுக்கப்படுமா இல்லை ஒதுக்கப்படாதா என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்போது மதிமுகவிற்கு அந்த பம்பரம் சின்ன ஒதுக்க வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நேரடியாக மதிமுகவிற்கு மின்னஞ்சல் மூலியமாக இந்த பம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் நேரடியாக மதிமுகவிடம் தெரிவித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது மதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் என அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முக்கிய முடிவு எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல இல்லை என்றால் தனி சின்னத்தில், அதாவது தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அந்த திருச்சி தேர்தல் அதிகாரி கொடுக்கும் அந்த தனி சின்னத்தில் அவர்கள் கேட்டு பெற வேண்டும் என இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 2 முடிவுகளை ஒன்று இன்று நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.